ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். உண்மையிலேயே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த சீரியலோட டிஆர்பி. என்னன்னா, ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் ஓடுற சீரியல்ஸும் சரி, அதே மாதிரி 10 o'clock டைம் ஸ்லாட்டில் ஓடுற சீரியல்ஸும் சரி, எல்லாமே வந்து 2+ டிஆர்பி தான் வாங்கிட்டு இருக்காங்க. சடனாக 6 o'clock போன உடனே டிஆர்பி வந்து ரொம்பவே லோவாயிடுச்சு. இது சீரியலுக்கு நல்லதே கிடையாது. ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நானே விக்ரம் வேதாக்காக சீரியலை வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னால் அந்த 6 o'clock டைம் ஸ்லாட்டில் வந்து பார்க்க முடியல. அது ஒரு வருத்தம் இருக்குது. 6 o'clock டைம் ஸ்லாட் போன உடனேவே தமிழும் சரஸ்வதியுமே இது வரைக்கும் 2+ டிஆர்பி வாங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நல்ல ஹை வோல்டேஜான ட்ராக்னா 3+ கூட வாங்கியிருக்காங்க. நல்ல டிஆர்பி வந்துட்டு இருந்துச்சு தமிழும் சரஸ்வதியுமே. ஆனால் நம்மளோட மோதலும் காதலும் 6 o'clock டைம் ஸ்லாட் மாறின உடனேவே 1.91 வாங்கியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு ஷாக்காக இருந்துச்சு டிஆர்பியை பார்த்த உடனே. அப்படியே தடாலடியா பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு டிஆர்பி. என்ன காரணம்? இந்த டைம் ஸ்லாட் தான் காரணமா? ரசிகர்களால அந்த டைம் ஸ்லாட்ல பார்க்க முடியலையா அப்படின்னு தெரியல. ஆனா ரொம்பவே லோவா இருக்கு. இந்த டிஆர்பி வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் சீரியலுக்கு. ஏன்னா விஜய் டிவியில பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட டிஆர்பியுமே வந்து 2+ தான் இருக்கு. இப்போதைக்கு மோதலும் காதலும் மட்டும் தான் 1.91 வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் வீக் வந்து நம்மளோட தமிழும் சரஸ்வதியும் கூட 2.70 சம்திங் வாங்கியிருந்தாங்க. இது வந்து சரியே இல்ல. இந்த ஒரு டிஆர்பி. சீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா தான் போயிட்டுருக்கு. ரீசென்ட்டான எபிசோட் கூட விக்ரம், வேதா 2 பேருக்குள்ளவும் அவங்களுக்குள்ள காதல் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சீன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா அப்கமிங்லும் நல்ல ஹை வோல்டேஜான ட்ராக்லாம் வச்சு சீரியலை வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ரசிகர்கள் 1/2 hour சீரியலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மாற்றாம கண்டினியூஸாக அப்படியே பார்த்தீங்கன்னா மட்டும்தான் டிஆர்பி நல்ல ஒரு டிஆர்பி வரும். இந்த 1+ டிஆர்பி வந்து சீரியலுக்கு நல்லது கிடையாது.